கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாதாக. இந்த 2026 ஆண்டின் புது வருட ஆராதனையில் நாம் தேவனை துதித்தோம், பாடினோம், ஆராதித்தோம். இப்பொழுது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நான் கேட்பதற்காக கூடி வந்திருக்கிறோம். இன்றைய தியானத்திற்காக நாம் வாசிக்கக்கூடிய வேத வசனங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்கள். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்களெல்லாம் எங்கே என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் கேட்க போகிறோம். இப்பொழுது நாம் வேத வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமேரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னான். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேசியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையே எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களெல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் கர்த்தருக்கு நம்முடைய காணிகளை செலுத்தி வாக்குத்தத்த வசனங்களையும் காலண்டரையும் பெற்றுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேவநாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவு உண்டு. கர்த்தர் நம்மை அற்புதமாக நம்மை நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Nasrian Karok Music. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே நிச்சயமாகவே நிச்சயமாகவே
ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் வேண்டாம். புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. புதிய காரியத்தை செய்வேன் என்றாரே, இப்பொழுது தோன்றும் என்றாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கத்தர் பாரத்தை அவரை துதித்து பாடு பாடு. கத்தர் மேல் பாரத்தை நீ வைத்து வீடு, காலமெல்லாம் அவரை துதித்து பாடு பாடு. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. அவரோ உன்னை என்றும் ஆதரிப்பாரே, அனுதினம் நடத்திடுவாரே. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை போகாது. பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தரை நம்பிக்கையாக இருந்தால் நீதி பலிகளை செலுத்தி செலுத்தி கர்த்தரை நம்பிக்கையாக இருந்தால் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நிச்சயமாகவே 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 ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் லார்ட். கர்த்தர் தாமே பாடின பாடல்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்காக கடன் செல்ல போகிறோம். ஜெபிக்கலாம். கர்த்தர் அருமையான வார்த்தைகளை உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஆமென். இந்த ஆண்டு கர்த்தர் அவ்வண்ணமாகவே உங்களை நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே கூட எடு, நானும் ஒன்று எடுத்துக்கிறேன்.
பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஓகே, ஜெபிப்போம். அன்பும் கிருபை இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட தர்மையான அதிகாலை வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 2026ஆம் ஆண்டு அதிகாலையிலே உம்மை தேடுவதற்கு வந்திருக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். ஆம் கர்த்தாவே, இப்பொழுது வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சாமுவேல் சொன்னது போல இந்த வேளையிலும் கர்த்தர் தாமே எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே, பேசக்கூடிய அடியானை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் அடியனை அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை கர்த்தாவே நீர் தரும்படியாக செபிக்கிறோம். அதை கேட்க போகிற உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எறியத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். வார்த்தை கேட்கும் பொழுது எந்த கணநித்திரை ஆவியும் கிரியை செய்யாதபடி அவைகளை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். அற்பா பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாருங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய வார்த்தை கேட்கும்போது உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் பண்ணப்படுவதாக. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள், தசம பாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். சகல துதி கனமகிமை யாவற்றையும் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நமக்காருவோம். நம் தேவனுடைய வார்த்தை கடச் செல்வோம். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஆமென். அல்லேலூயா. தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்ற ஒரு கேள்விக்குறியோடு நாம் ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருந்தால் அங்கு அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கும். ஆமென். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். பார்க்கிறோம் பிரியமானவர்களே, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 14 வசனங்களை வாசித்தோம். பாருங்கள், இங்கே நம்ம என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தால், முதலாவது கவனிங்க, நம்முடைய தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் அவர் புது வருட ஆராதனை நடத்தும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், பிதாவே, உலகமானது பூமத்திய ரேகையை சுற்றி வருகிறது என்று நாங்கள் கற்பிக்கப்பட்டுள்ளோம். அது மறுபடியுமாக அதை நோக்கி வந்து ஆண்டின் குறுகிய பகல் என்பதிலிருந்து நீண்ட பகலாக அது மாறும். இன்னும் சிறிது நேரத்தில் விசில்கள் ஊதப்படும். ஊதி முடிச்சுப்பாங்க. ஏன்னா மணி 1 தாண்டிட்டு என்ன செய்வாங்கன்னா 12 மணி அடிக்கும்போது எல்லாரும் பட்டாசு வெடிப்பாங்க. விசில்கள் உயின்னு ஊதுவாங்க. அடுத்து அது என்னவா இருக்கும்? ஜனங்கள் கூச்சல் இடுவார்கள். ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? புது வருஷம் பிறந்தோன்னு ஓ ஓ ஓன்னு கூச்சல் இடுவாங்க. மணிகள் ஒலிக்க தொடங்கும். 12 மணி ஆயிடுச்சுன்னா ரோமன் கத்தோலிக் போன்ற எல்லா சர்ச்சிலையும் என்ன செய்வாங்க? டைங் 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 டைங்க நிறைய பேருக்கு வந்திருக்கீங்க. 12 மணி அடிக்கும்போது என்ன செய்வாங்க? எல்லாரும் டைங் டைங் டைங்னா ஒரு பக்கம் கொட்டு டம் 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 டம், ஒரு பக்கம் பட்டாசு டப்பட்டிப்பா. அல்லேலூயா. ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். இதில் விசேஷம் பாருங்க, மணிகள் ஒலிக்க தொடங்கும். பழைய ஆண்டு கழிந்து புதிய ஆண்டு வரும். பிதாவே, நாங்கள் இந்த 1963ஆம் ஆண்டை இல்லை, பிதாவே, நாங்கள் இந்த 2026ஆம் ஆண்டை காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீர்க்கதரிசி சொல்றார், 61வது வருஷம் அவர் சொல்றார். அப்போ தீர்க்கதரிசி புது வருட ஆராதனை நடத்தி ராபோஜனம் கொடுத்து செய்கிறது போல தான் நாமும் செய்கிறோம்.
ஆமென். ஆகையால் இந்த 2026ஆம் ஆண்டுவை காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க வேண்டும் என்று வேண்டுகொள்கிறோம். நன்மையான ஒன்றை நாங்கள் செய்திருப்போமானால் உம்முடைய நாமம் துதிக்கப்படுவதாக. ஏனெனில் அது அபாத்திரரான நாங்கள் அல்ல, அது நீரே. முடிவில் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் வாழ்க்கையில் நுழைந்து எங்கள் கீழ்ப்படியாத சுபாவத்தை மாற்றி தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒன்றை செய்ய காரணமாயிருந்தார். அவர் அந்தப்படியே செய்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, பிதாவே, ஒவ்வொரு முறையும் அவர் எங்களை நெருக்கி ஏவி எங்கள் வாழ்க்கையில் என்னாச்சு நன்றி உள்ளவர்களாக இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் என்னாச்சு எங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் செய்யப்பட கடவதென்று இன்றிரவு நாம் ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்கிறார் பாருங்க. ஆமென். அல்லேலூயா. அடுத்து போட்டி என்ற ஒரு செய்தியில் ஒரு காரியத்தை, பரலோக பிதாவே, நாங்கள் நின்று கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எத்தனையோ எண்ணங்கள், கடந்த ஆண்டில் நாங்கள் செய்த தவறுகள் அனைத்தும் எழுந்து மறைகின்றன. நாங்கள் 2026ஆம் ஆண்டின் 25ஆம் ஆண்டின் மரணத்தையும் 2026ஆம் ஆண்டின் பிறப்பையும் அணுகி கொண்டிருக்கிறோம். ஓ தேவனே, ஏனியில் நாங்கள் ஒரு படி மேலேறி சென்று இயேசுவையும் அவருடைய திட்டத்தையும் நாங்கள் காணும் வரைக்கும் ஏறிக்கொண்டிருக்கும்படி செய்யும். கர்த்தாவே, பழைய ஆண்டு மறைந்து புதிய ஆண்டு வரவிருக்கும் இந்நேரத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொருவரிலும் பழைய மனுஷனின் பாவமும் அவிசுவாசமும் எங்கள் இருதயத்திலிருந்து மறைந்து 2026ஆம் ஆண்டுடன் கூட புது பிறப்பு மகத்தான காற்று இறைச்சலுடன் வந்து எங்களை நிரப்பி எங்களை கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிகளாகும்படி செய்வீராக. இன்றிரவு புத்தாண்டில் விசிலை ஊதும், குழப்பம், கூச்சலிடுதல், குடித்து வெறித்தல், புத்தாண்டு களியாண்டு ஆகியவளுக்கு பதிலாக இன்றிரவு நாம் பீடத்துக்கு வந்து ராபோஜனத்தில் பங்கு கொள்ளப் போகிறோம். இன்றிரவு இங்குள்ள வெவ்வேறு போதகர்கள் அளிக்க வருகும் செய்திகளை நாம் கேட்டு போது மிகவும் பயபக்தியுடன் இருப்போமாக. அல்லேலூயா. புது வருட ஆராதனையில் நிறைய போதகர்கள் வருவாங்களாம். ஒவ்வொரு போதகர்களும் தனித்தனியாக பிரசங்கம் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துடுங்க இல்லையா? இங்கே நான் மட்டும்தான் பிரசவம் பண்ணுறேன். ஆனால் நிறைய போதகர்கள் வந்திருப்பாங்களா. ஒரு எல்லா கூட்டு சபையினுடைய ஒரு ஆராதனையாக அது இருக்கும். சரி, இப்போ நம்ம போக போகிறோம். கவனிங்க, இந்த களியாட்டு காரியத்தை பார்க்கணும். களியாட்டு, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு ஏன் பிறந்தாருன்னே தெரியாது. எதற்காக அவர் பிறந்தார், எதற்காக அவர் மரித்தார், எதற்காக உயிர்த்தெழுதார் நமக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு ஒரு சம்பவம் என்ன நினைவுக்கு வருகிறது. நான் இப்பொழுது மலேசியா நாட்டுக்கு சென்றிருந்த பொழுது ஒரு குடும்பத்தார் என்னை 24ஆம் தேதி மாலையோ 25ஆம் தேதியோ எனக்கு எந்த மீட்டிங் இல்லை. அவங்க ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. போர்ச்சுகீசியர்கள் வாழக்கூடிய பகுதி, தமிழர்களும் வாழக்கூடிய பகுதி, அத்தனை பேரும் கிறிஸ்தவர்கள், அதாவது ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். என்ன அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க, எதுக்காக கூப்பிட்டு போனோன்னு எனக்கு புரியல. ஆனாலும் அவர்கள் திடீரென்று காரை எடுத்தாங்க. சார் நம்ம போகலான்னாங்க. எனக்கு எங்கே போகிறாங்கன்னே தெரியாது. நானும் யாரையும் உட்கார்ந்தேன் காரில். எனக்கு காரை கொடுத்துட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு நிறுத்திட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு பட்டாசு வெடிக்குது. பயங்கரமான பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வீட்லேயும் ஸ்பீக்கர் பாட்டு போட்டு எல்லாரும் நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அடுத்து இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, சில பேர் டான்ஸ் ஆடிக்கொண்டும் அரைகுறை ஆடைகளை உடுத்தி டான்ஸ் ஆடிக்கொண்டும் அங்கு பெரிய டேபிள் வைத்து உறவினர்கள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு அவரவர் மது அறிந்து கொண்டும் இருந்தார்கள். இந்த காட்சியை பார்க்கும்போது எனக்கு அழுகே வந்துட்டு, ஆண்டவரே, நீர் எதற்காகவா உலகத்தில் மனிதனாக பிறந்தீர்?
இயேசு பிறந்தது பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக. ஆனால் அந்த கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு சொல்லிட்டு அந்த நாளில் எல்லாரும் குடித்து வெறித்து, ஒவ்வொரு வீடையும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெக்கரேஷன். ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் ஆடி பாடி அந்த ஸ்பீக்கரை போட்டு ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க, மதுபானம் குடித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அழுகையாக வந்தது. ஆண்டவரே, நீர் எதற்காகவோ இவ்வளவு வேதனைப்பட்டீர், எவ்வளவுக்காகவோ இவ்வளவு பாடுபட்டீர். இந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களே, அந்த இடத்திற்கு நான் போவதை விரும்பவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியாது நான் எங்கே போகிறேன் என்று தெரியாது. அங்கே போன பிறகு தான் பார்த்தேன், ஆஹா, இந்த இடத்துல வரும்பொழுது என்னுடைய ஆவி துக்கம் அடைந்திருக்கிறது. ஏன்னா அன்றைக்கி உலகம் கிறிஸ்மஸ் ஆராதனையா களியாட்டு, நீரா ஆராதனையா களியாட்டுகள், குடித்தல் வெறித்தல், இது எல்லாம் எனக்கு இருக்குது. சொல்ல போனால் அதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அழுகை வந்துச்சு. அடக்கி கொண்டேன். ஒரு சில காரியங்களை வீடியோ மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன், அப்புறம் வேணும்னா நீங்கள் அப்புறம் பாருங்கள். ஆனால் ஒன்று பிரியமானவர்களே, இந்த ஜனங்களுக்கு மேலே எனக்கு கோபம் வரல. ஆண்டவருடைய அன்பை இன்னும் ருசிக்கலையே, வேதனையாக இருந்தது. ஏன்னா நானும் ஒரு காலத்திலே மும்பையில் வாழ்ந்த காலத்திலே டோன் போஸ்கோ என்று சொல்லப்படுகிற ஒரு கத்தோலிக்க ஆலயத்துக்கு நாங்கள் செல்வோம். அப்பொழுது பயங்கர குளிராக இருக்கும். பெரிய மைதானத்தில் தான் அந்த ஆராதனை நடக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அங்கே கூடியிருப்பார்கள். உட்கார்றதுக்கெல்லாம் முடியாது. சிலவங்க கீழே உட்காந்துருப்பாங்க, சிலவங்க எழுந்து நின்ற வண்ணம் இருப்பாங்க. நான் எழுந்து நின்று கொண்டே இருந்தேன். அந்த சமயத்தில் எல்லாருக்கும், நான் கொஞ்சம் பெந்தகோஸ்தே அனுபவத்தை சென்னையில் பெற்றிருந்தும் கூட கொஞ்சம் பின்மாற்றமான சூழ்நிலை. அப்பொழுது அங்கு திருவிருந்து ஆராதனை நடைபெற்றது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதே போன்று தான் அந்த திருவிருந்து என்று சொல்லப்படுகிற அந்த ராபோஜனம் எல்லா குருவானர்களும் வந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் சாரசாரையாக போய் அதை பெற்றுக்கொண்டார்கள். நான் அதை செய்வதில்லை, ஏனென்றால் அது நமக்கு ஒரு பாரம்பரியம் என்பதை புரிந்து கொண்டேன். ஆனால் இன்னும் நான் ஒரு பின்மாற்றமான வாழ்க்கையில் இருந்தபடினால் பயங்கரமான குளிர், அவங்க நற்கரணை எல்லாரும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படியே சைடில் கேப்பில் ஒரு பக்கம் போனேன். மழை என்ன பண்ணேன்னு தெரியுமா, ஒரு சிகரெட் எடுத்து வாயிலாச்சு புக்கு 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 ஊதுறேன். உண்மையை சொல்கிறேன், கிறிஸ்மஸ் அன்றைக்கு குளிர் தாங்க முடியாமல் போய் புகைப்பிடித்து கொண்டிருந்தேன். எப்படிப்பட்ட பாவி! ஆமேன். சரி, அதாவது பரவாயில்ல. கிறிஸ்மஸ் சர்ச்சுக்கு போயிட்டு முடிந்து வந்த பிறகு மதுபானமும் என் கையில் இருக்கும். அவங்கள குறை சொல்ல முடியாது. மதுபானம் இருக்கும். என் நண்பரோடு சேர்ந்து நாங்கள் மதுபானம் குடிப்போம். அல்லேலூயா. என் மனைவி, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல கணவரை தான் இருங்க. உண்மையாகவே நல்ல கணவரை தான் கொடுத்தாரு கர்த்தர். ஏன்னா மதுபானம் குடிக்கிற மகன் வேலைக்கு போயிட்டு நேராக பீர் பாரில் என் நண்பர்களோடு குடித்து விட்டு ஒரு சிகரெட்டையும் பற்றிச்சிட்டு ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். பாதி பாட்டில் உள்ளதாக இருக்கும், பாக்கெட்டில் இருக்கும். அப்படி ஒரு குடிகார மனுஷனாக இருந்தேன். என் மனைவி ஜெபம் பண்ணும்போது கல்யாணத்தோட, ஆண்டவரே எனக்கு குடிகார மனுஷனை மட்டும் தந்துடாதீங்க, குடிகார கணவனை மட்டும் தந்துடாதீங்க அப்படின்னு ஜெபம் பண்ணான். ஆனால் ஆண்டவர் குடிகார மனுஷனை தான் கொடுத்தார். ஆனால் தேவனோ தம்முடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அடியனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்தார். நானும் என் மனைவியை சேர்ந்து கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்யும்படியாக, அதுவும் கடைசி கால செய்தி ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் என்றால் அதுதான் அந்த முன்குறித்தல். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், ஆண்டவரே ஒரு காலத்தில் நானும் இப்படி தானே இருந்தேன், என்னை ரட்சித்தீர் அல்லவா, என்னை பாவத்திலிருந்து விடுதலை தந்தீரா, இந்த ஜனங்களுக்காக மனதிறங்கும் என்று நான் மௌனமாக ஜெபித்து கொண்டு நான் திரும்பி வந்தேன். உண்மை அவ்வளோ மோசமான, ஏன்னா தீர்க்கதரிசி சொல்கிற மாதிரி களியாட்டங்கள் எல்லாமே எனக்கும் இருந்தது. இன்றும் ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாதபடி காணப்படுகிறார். இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்மஸாக இருக்கட்டும், புது வருஷமாக இருக்கட்டும், மதுபானம் குடித்து வெறிக்கிறார்கள்.
ஆனால் ஆண்டவராக இயேசு பாவிகளை ரட்சிக்கவே உலகத்தில் வந்தார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் இன்றிரவு இந்த செய்தியை நாம் கேட்கும்போது பயபக்தியுடன் இருப்போமாக. ஒரு கால் ஏறக்குறைய நள்ளிரவு வரைக்கும் நாம் பிரசங்கம் செய்வோம். நள்ளிரவு 12 மணிக்கு அல்லது 15-20 நிமிடங்களுக்கு முன்பு நாம் வெளியே வந்து கர்த்தருடைய ராபோஜனத்துக்காக அப்பத்தை கொண்டு வந்து பஸ்கா ஆட்டுக்குட்டி அப்பத்தை இங்கு வைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி பீடத்தின் முன்னால் தலைகளையும் இருதயங்களையும் வணங்கி கர்த்தருடைய ராபோஜனத்தில் பங்கு கொள்வோம். எனவே நாம் கால்கள் கழுவுதலை தவிர்க்க வேண்டிய அவசியமும் இராது. அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இதை சொல்கிறார். அப்போ தீர்க்கதரிசி ராபோஜனம் நடத்துகிறாரு, அடுத்தது கால்கள் கழுவுறது நடத்துகிறாரு. நாம் அதை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றுவோம். சரி, இப்போ செய்திக்கு போவோம். இது புத்தாண்டு தீர்மானம் அல்ல. ஏனெனில் நாம் அந்த தீர்மானம் செய்வது கிடையாது. அதனால் ஒரு உபயோகம் இல்லை. சில பேர் தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க, அதனால் ஒரு உபயோகமும் இல்லை. ஏனெனில் அதை நாம் முறித்து விடுகிறோம். ஒவ்வொரு புத்தாண்டு இரவும் என் தந்தை புகையிலையை தூர எறிந்து விடுவதையும் அடுத்த நாள் காலையில் அதை அங்கிருந்து எடுத்துக்கொள்வதையும் நான் கண்டிருக்கிறேன். அவருடைய தகப்பனார் சாராயம் காட்சி விற்கக்கூடிய ஒரு குடும்பம். ஒவ்வொரு புத்தாண்டோட ஒரு தீர்மானம் எடுப்பாராம் ஒரு தகப்பனார். இனி புகையிலையே வேண்டாம், நாளை முதல் குடிக்க மாட்டேன். ஆமே, நாளை முதல் குடிக்க மாட்டேன். குடியாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சு. அல்லேலூயா. கவனிங்க. பைபிள் யாரும் திறக்க வேண்டாம், நீங்கள் செய்தியை கவனிங்க போதும். பைபிள் வாசிக்கிறவங்க மட்டும் பைபிள் வைங்க, மற்றவங்க நீங்கள் மூடுங்க. குடிப்பழக்கத்தில் இருந்த நானும் எல்லாம் பொதுவாக பழக்கம் இல்லை. நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியம் அடி தங்கம். மனைவி தலையில் வச்சு நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம் அப்படின்னு தங்கத்து மேலே என்ன செய்வான்? தங்கம்னா தங்கல்ல, மனைவி ஆமே வச்சு சொல்லும். ஆனால் குடிகாரம் பேச்சு விடிஞ்சாலே போச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி. அதே கதை தான் என் கதையும். சில நேரம் நான் புகை பிடிக்கும்போது எம்மா நான் குடிக்க மாட்டேன்ப்பா, ஆனால் அது அடுத்த நாளே தொடரும். பிரணாமுடைய தகப்பனாரும் அதே மாதிரி தான். அவர் புகையிலெல்லாம் தூக்கி தூர எறிஞ்சிட்டு இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், அடுத்த நாள் காலையை அங்கிருந்து எடுத்துக்கொள்வதையும் நான் கண்டிருக்கிறேன். பாருங்கள், அது அப்படித்தான் நடக்கிறது. நாம் தீர்மானம் எதுவும் செய்ய வேண்டாம். நாம் தேவனுடன் அவருடைய இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் கெஞ்சுவோமாக. நாம் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது வெற்றி பெறாது. தீர்க்கதரிசி சொல்றாரு, சில பெந்தகோஸ்தே சபையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இன்றைக்கு புது ஆண்டுக்குள்ள போகிறோம், ஒரு தீர்மானம் செய்யுங்கள். நான் அதை செய்ய மாட்டேன், அதை விட்டு விடுகிறேன், இதை விட்டு விடுகிறேன் என்று என்ன செய்யுங்க, ஒரு தீர்மானத்தை செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் தீர்க்கதரிசியோ தீர்மானம் தோற்று போய் விடுகிறது. அதற்கு பதிலாக நம் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் ஆண்டவராக இயேசுவின் இடத்தில் அன்பு கூற வேண்டும். நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய இரக்கத்துக்காகவும் அவருடைய கிருபைக்காகவும் நாம் கெஞ்ச வேண்டும். நாம் எந்த தீர்மானம் எடுத்தாலும் அது வெற்றி பெறாது, தோல்வி அடையும். அதனால் தீர்மானம் எடுப்பதில் அநேகர் தீர்மானம் எல்லாம் 2-3 நாட்கள் போய்விடுகிறது. ஆனால் நம்முடைய தீர்மானம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிப்பது தான் இந்த நாளினுடைய ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. கவனிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி நாம் வாசித்தோம். இஸ்ரவேல் புத்திரர் மெய்னியார் நிமித்தம் கர்த்தரை நோக்கி முறையிட்ட போது கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவளிடத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், எப்பொழுதும் தேவன் யாரை அனுப்புகிறார்? தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிசிதாங்க, தேவனை நோக்கி முறையிட்டார்கள். அப்பொழுது தேவன் மோசே என்னும் தீர்க்கதரிசியை அவர்களை விடுவிப்பதற்காக அனுப்பினார். ஆமென். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியல. ஆனால் ஒரு தீர்க்கதரிசி அங்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இறங்கி வருகிறார். அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக அவர் இறங்கி வருகிறார்.
பாருங்கள், எந்த ஒரு காரியத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலை ஒரு தீர்க்கதரிசி. ஆமென். பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை ஒரு இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி. அதே போல இந்த கடைசி நாளத்தில் எல்லா ஸ்தாபன கொள்கைகள், கோட்பாடுகள் இது எல்லாம் விற்று நம்மை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பியிருக்கிறார். அவர் தான் வில்லியம் பிரணாம். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் ஜனங்களை விடுவிக்க வேண்டுமானால் அங்கு யாரை அனுப்புகிறார் என்றால் தீர்க்கதரிசிகளையே அனுப்புகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் கவனிங்க, அவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு என்ன செய்தாங்க? வழி விலகி போனார். தேவன் சொன்னார் பாருங்கள், இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாருன்னா, நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்றார். எப்பொழுதும் நாம் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்தி அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமென். சரி, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். பாருங்க, கவனிங்க, முதல்ல தேவன் யாரை அனுப்புகிறார்? ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசி சொல்ல அவர்கள் கேளாமல் இருக்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர், அதாவது கர்த்தரே இறங்கி வருகிறார். புரியுதா? தீர்க்கதரிசிக்கு அப்புறம் யார் வரணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் இறங்கி வரணும். யோவாசனன் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். அந்த நேரத்தில் அந்த ஜனங்களை அவன் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளை அழிப்பதற்கு நான் பாத்திரம் அல்ல, அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து உங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பார். பாருங்கள், யோவாசனன் என்ற தீர்க்கதரிசி கடந்து போகவோ இயேசுவாகிய தீர்க்கதரிசி இறங்கி வந்தார். இயேசு யார்? அவர் தேவன். அவர் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்ப காட்சியில ஒரு தீர்க்கதரிசி வருகிறார், அடுத்து காட்சியில இயேசு கிறிஸ்து வருகிறார். ஆமென். அதுதான். அதே போல இந்த கடைசி நாட்களிலே காட்சியில தீர்க்கதரிசி வில்லியம் பிரணாம் வருகிறார். அதன் பிற்பாடு கர்த்தர் தாமே தூதனாக அங்கே இறங்கி வருகிறார். அதையெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அந்த தீர்க்கதரிசி வந்து சுவிசேஷம் முழங்கி கடந்து போய்விட்டார். இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி நம் மத்தியில் அனுப்பப்பட்டு அவரும் கடந்து போய்விட்டார். ஆனால் காட்சியில் இருப்பது யாரென்றால் இயேசு கிறிஸ்து தாமே மனுஷகுமாரனாக நம் மத்தியில் மீண்டுமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்றால் நாம் எப்படிப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்கள், கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்க ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமை மீதியானியரின் கைக்கு, அதாவது யோவாசின் குமாரனாகிய அந்த கிதியோன் அவன் என்ன செய்கிறான்? மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதுக்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றான். அவன் ஒரு வாலிபன். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபத்நேகோ இவர்கள் வாலிபர்கள், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வாலிபர்கள். அதே போல கிதியோன் ஒரு வாலிபன், ஆனால் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்த ஒரு வாலிபனாக இருந்தான். கர்த்தர் என்ன சொல்கிறார்? ஒரு பாராட்டை கொடுக்கிறார், பராக்கிரமசாலி. ஆமென். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மரியாளை பார்த்து தேவதூதன் வந்து சொல்லுகிறான், அல்லேலூயா, அல்லேலூயா,
கண்களை மூட வேண்டாம் என் சகோதரா, நீங்கள் கண்களை மூட வேண்டாம், கண்களை மூட வேண்டாம் என் சகோதரியே, நீங்கள் கண்களை மூட வேண்டாம். இங்கே நோக்கி பாருங்கள், வார்த்தை இருக்கிறது, இங்கே நோக்கி பாருங்கள், வார்த்தை இருக்கிறது. ஆமென். எனக்கு அப்படி கிருபை கொடுத்துருக்காரு கர்த்தர், நினைச்ச நேரத்தில் பாடிடுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோதரர் கவனிங்க, கர்த்தருடைய தூதன் அன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு போக போறீங்க. என்ன தீர்மானம்? செய்தியை கேட்டு, தேவனே இன்றைக்கு பரக்கிரமசாலியே கர்த்தரனோடு இருக்கிறார்னு சொன்னது போல, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? உங்களை நீங்களே கேட்டு இன்னைக்கு செயல்படக்கூடிய நேரத்தில் வந்துட்டோம். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே கர்த்தரனோடு இருக்கிறார். அதுதான் மரியாள் தண்ணி மொள்வதற்காக கிணற்றண்டை போயிட்டு வரும்போது ஒரு தூதன் வந்து சொல்லுகிறான், மரியாள் கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறான். பார்த்தீங்களா? நம்ம எல்லாம் கனப்படுத்துறதுக்கு தூதர்கள் இருக்கிறாங்க. அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என்ன ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? எகிப்தில் எவ்வளவு அற்புதங்களை செய்தார் எங்கள் தேவன், அதெல்லாம் இப்பொழுது எங்கே போய்விட்டது? எங்கள் பிதாக்கள் விவரித்து சொல்லி இருக்கிறார்களே எப்படிப்பட்ட அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார் என்று. அந்த அற்புதங்கள் இப்பொழுது எங்கே? அப்போஸ்தலர் நாட்களில் தேவன் எவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார், அந்த அற்புதங்கள் இன்றைக்கு எங்கே? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்பப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்ற நாம் இன்றைக்கு அப்போஸ்தலர் காலத்தில் நடந்த அந்த அற்புதங்கள் எங்கே? ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அற்புதங்களில் எங்கே? இப்போது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ. உனக்கு எவ்வளோ பலம் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ கல்வி இருக்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ ஞானம் இருக்கிறது என்பது முக்கியம் இல்லை, எவ்வளவு அறிவு இருக்கிறது என்பதும் இல்லை. உன்னுடைய ஆவிக்குரிய அந்த பலத்தோட போ, நான் மீதியானுடைய கைக்கு உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன், நீங்களாக்கி ரட்சிப்பேன். ஆமென். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கூறும் வசனம். இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு புஸ்தகம். அவர்கள் எப்படி இஸ்ரவேலரை ஒடுக்கினார்கள், பெலிஸ்தியர், மீதியானியர், எமோரியர் மற்றும் வெவ்வேறு ஜாதியினர் வெட்டுக்கிளிகளை போல் இஸ்ரவேலரின் மேல் இறங்கி அவர்களுக்கு இருந்த அனைத்தையும் பட்சித்து போட்டு கொள்ளையடித்து சென்று விட்டனர். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் தேவனை விட்டு விலகி போகும் வரைக்கும் அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகாத பட்சத்தில் எந்த எதிரியும் அங்கே வர முடியல. இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் இருந்ததுனால ஒரு எதிரியும் அவர்களை ஜெயம் கொள்ள முடியல. என்றைக்கு தேவனை விட்டு விலகி பின்வாங்கி போனார்களோ அப்பொழுது சத்துரு அங்கு வருகிறான், அப்பொழுது பிசாசு அங்கு வருகிறான், அப்பொழுது வியாதி அங்கு வருகிறது. இன்னைக்கு அநேகருக்கு அது புரிகிறது இல்லை. எப்படி நம்ம குடும்பத்துக்கு வியாதி வருகிறது, எப்படி அது பிசாசு வருகிறது, எப்படி சத்துரு வருகிறான்? தேவனை விட்டு நாம் விலகி போகும்போது, தேவனை விட்டு விலகும் போது இதை தேவன் அனுமதிக்கிறார். ஆமென். ஆனால் நீங்கள் கவனித்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் முதலில் தேவனை விட்டு விலகி போகும் வரைக்கும் அவர்களால் அப்படி செய்ய முடியவில்லை. அது போன்று நீங்களும் தேவனை விட்டு விலகும் வரைக்கும் பிசாசு உங்கள் மேல் காலடி எடுத்து வைக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனை விட்டு விலகாத வரைக்கும் பிசாசு நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள் என்று சொன்னார். நாம துரத்தவே முடியும். அது நம்மை மேற்கொள்ளாது, எதுவும் நம்மை மேற்கொள்ளாது. எது வரைக்கும்? தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வரைக்கும், தேவனை விட்டு விலகாத வரைக்கும். கர்த்தர் இயேசுவோடு சொன்னார், நீ
நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள மோசைக்கு கற்பித்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் உள்ள இந்த வார்த்தையை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ நீ விலகாமல் இருந்தால் நானும் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் பிசாசு உங்கள் மேல் காலடி எடுத்து வைக்க முடியாதுங்க. ஆமென். அதை நீங்கள் முதலில் நினைவு கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஏதாவது ஒன்று நேரிடும்போது நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கின்றீர்களா இல்லையா என்றும், நீங்கள் தேவனுடைய சரியான இடத்தில் இருக்கிறீர்களா என்றும் சோதித்து பாருங்கள். முதலாவது நான் சரியா இருக்கிறேனா? ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது? ஏன் இந்த குடும்பத்தில் வியாதி வந்தது? ஏன் இந்த குடும்பத்தில் சமாதானம் போச்சு? ஏன் சந்தோஷம் போச்சு? எப்படி பிசாசு கிரியை செய்கிறான்? முதல்ல நம்மை என்ன செய்யணும்? சோதித்து பார்க்க வேண்டும். எங்கே நான் விலகி இருக்கிறேன்? ஆமென். பாருங்கள், ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றீர்கள். ஆமென். நாம் படித்து உங்களுக்கு ஒரு கெடுதி, அப்பொழுது பிசாசு உங்களுக்கு ஒரு கெடுதியும் செய்ய முடியாது என்பதை ஞாபகம் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். நாம் படித்து இங்கு விட்ட இந்த இடத்தில் இதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு தெபராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசியானவளும் பாராக்கும் இருந்தனர். தெபராள் தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினாள். அவள் சொன்னது அப்படியே நிறைவேறினது. அந்த மகத்தான வீரனான பாராக் அவர்கள் சத்ருவின் மேல் வெற்றி சிறந்ததை ஒரு பாடலாக பாடினார்கள். ஒரு வெற்றி சிறந்ததை பாடலாக பாடினார்கள். நாம் கர்த்தர் பலமுள்ள தூதனாக இறங்கி வந்ததை பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். பாருங்கள், அந்த வெற்றி ஒவ்வொரு முறையும் வெற்றி வரும்போது பாடல் வருமா? உங்க வாழ்க்கையில வெற்றி வந்தா பாடல் வரும். அதை யாரோ எழுதின பாடல் அல்ல, நீங்களவே பாடலை ஏற்றி பாடுவீர்கள். என் வாழ்க்கையில் அநேக பாடலை ஏற்றி பாடியிருக்கிறேன். ஆமென். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடல் குறுக்கிட்டது. அந்த செங்கடலையும் கடந்து அவர்கள் அந்த வெட்ட சமவெளிக்கு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? தம்புருவை எடுத்துக்கொண்டார்கள். கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதே போன்று நாம் பரலோக ராஜ்யத்துக்கு சொல்லும் பொழுது ஒரு புதிய பாட்டை பாடுவோம்னு எழுதியிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? பூமியில் இல்லாத ஒரு பாட்டை நம்ம பாடுவோம். எங்க இருக்குது? யாராவது எடுத்தா வாசிங்க சீக்கிரமா. கர்த்தருக்கு புதிய பாட்டை பாடினார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. அதை குறித்து நான் வைக்கவில்லை. ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 5:10. முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பாத்தீங்களா? புதிய பாட்டை பாடினாங்களா? நம்ம அம்மா வயலட் வாரன் பார்த்தீங்கன்னா வயலட் வாரன் அருமையான பாடல்கள். ஆமென். புதிய பாட்டை பாடுவேன் பொன்னகரிலே, ஐயன் இயேசுவ ஜீவ பரலோகத்தில் அகமகிழ்வேனே, அங்கே அகமகிழ்வேனே. ஆமென். நல்ல ஒரு பாட்டு பாடுவாங்க, புதிய பாட்டை பாடுவேன்னு சொல்லிட்டு. அதுமாரி நம்ம புதிய பாட்டை அங்கே பாடுறோம், இங்கேயும் கொஞ்சம் புதிய பாட்டை நம்ம பாடி கற்றுக்கொள்ளணும். புதிய புதிய பாட்டு உங்களுக்கு வரும், தானாக வரும். ஆமென். வருமா வராதா? இல்லை, எனக்கெல்லாம் வராது. வரும். என்ன எல்லாம் கற்றுக்கொண்டுக்கிட்டா வரோம். பாடல் ஏற்கிறது எப்படி, பாயல் எழுதுறது எப்படி, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டா வரோம். இல்லை, அந்த அபிஷேகம் இருக்கும் பொழுது நீங்கள் புதிய பாட்டை பாட ஆரம்பிச்சிருவீங்க. எத்தனை பாடல்களை நான் எழுதி பாடியிருக்கிறேன் என்று தெரியுதா? ஆமென். முன்னால் ஒரே ஒரு நாள் இரவு எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் மட்டும் விழித்து கொண்டிருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். நடு நேரத்தில் அந்த இரவில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு ஒரு பாடலை எழுதும்படி செய்தார். நடு இரவில் உடனே அங்கிருந்த தாளை எடுத்து பேனாவை எடுத்து எழுதினேன். கிருபை, தேவ கிருபை அப்படின்ட்டு. அவன் இசையமைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறமை கிடையாது. ஆனால் ஏதோ ஒரு இசையை புதிய பாட்டின் மூலமாக அங்கே பொருத்துவேன். அல்லேலூயா.
கிருபை புது கிருபை, கிருபையிலும் இது நித்திய கிருபை, நீங்காத கிருபை என்றோ. கிருபை புது கிருபை, புதிய கிருபை, புது பலனை தரும் கிருபை, பூரணராக்கும் கிருபை. புதிய கிருபை, புது பலனை தரும் கிருபை, பூரணராக்கும் கிருபை. இயேசு அளவில்லாமல் தம் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கிருபை. கொஞ்சம் ஸ்டான்ஸா மறந்துருப்பேன். இயேசு விலையேறப்பட்ட அந்த இரத்தத்தின் மூலம் ஏதோ ஒரு ஸ்டான்ஸாக வரும், கொஞ்சம் மாற்றிருப்பேன் அந்த லாஸ்ட்டில். பட் இந்த பாட்டை உடனே எழுதினேன். இந்த பாட்டினுடைய ராகம் அப்படின்னா சிலுவை திருச்சிலுவை அப்படி வரக்கூடிய வயலட் வாரன் பாடம். மியூசிக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஆனால் கிருபை இந்த பாட்டு முழுவதுமே ஆச்சரியமான கிருபை, அதிசயமான கிருபை, அன்றாடம் நடத்தும் கிருபை. ஆமென். முழுக்கும் இந்த பாட்டு முழுவதும் கிருபை 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 கிருபைன்னு தான் நான் பாடினேன். முடிஞ்சா ஒரு நாள் உங்களுக்கு நான் அந்த பாடுறேன் பாருங்க. ஆனால் அதை எழுதுனது எங்கே போச்சுன்னு தெரியல, மறுபடியும் வரும். கிருபை கிருபைன்னு ஸ்டார்டிங்கிலிருந்து வரும். முழுக்க அந்த பாடல் கிருபை கிருபைன்னு வரும். ஏன் தெரியுமா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிகள். ஆமென். அந்த புது பாட்டை நமக்கு கர்த்தர் தருவார். பாராக் அவர்கள் சத்துருவின் மேல் வெற்றி சேர்ந்ததை ஒரு பாடலாக பாடினார்கள். ஆனால் அவர்கள் அந்த உணர்ச்சியிலிருந்து மாறின உடனே தங்கள் பழைய வழிக்கே திரும்பி சென்று விட்டனர். எல்லாம் உணர்ச்சி இருக்கக்கூடாது. பரிசுத்தாவின் அபிஷேகங்கிறது உணர்ச்சி இல்லை. உணர்ச்சியில் ஆடுறது பாடுறது துள்ளுறது அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அதோடு போய்விடக்கூடாதே. சிலர் சர்ச்சில் வந்து தான் ஆடுவாங்க. ஏன் உங்கள் வீட்டில் ஆட்டம் வருதா? சர்ச்சில் அபிஷேகத்தில் நிரம்புற உடனே ஒரே ஆட்டமாக இருக்கும். எல்லா விதத்திலும் அபிஷேகத்தில் நம்ம துள்ளுவோம். வீட்டில் வர மாட்டேங்கய்யா சொல்லுங்க. வீட்டில் வர மாட்டேங்கலாங்க. பாட்டு படித்தா வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் டாக்டர். சர்ச்சில் வர்ற அபிஷேகம் அனைவருக்கு வீட்டில் வர்றதில்ல. வீட்டில் போனால் நினைச்சது படுத்து படுத்து தூங்குறது. அது வரமாட்டுக்கு. ஏசப்பா பாட்டை படித்தா அது வருமா? உண்மைதான். அல்லேலூயா. அப்போ ஏன் சர்ச்சில் அபிஷேகம் வருது, வீட்டில் ஏன் வரமாட்டுக்கு நான் கேட்கேன். வீட்டில் வரதா? யாருக்காவது வருதா? ஆமே. எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் அந்த அபிஷேகத்தோடு நிரம்பியவர்களானால் உங்களுக்கு புதிய பாடல் வரும். ஆமேன். அதை கவனிச்சு எடுக்கணும். அபிஷேகம் சபையில் மட்டும் இல்லை, வீட்டிலையும் இருக்கணும். அரைக்கதவை பூட்டிட்டு முழங்கால நின்று நீங்கள் ஜெபித்து பாருங்க, அதே அபிஷேகம் அங்கே இருக்கும். கிதியோன் தேவன் எங்களோடு இருந்தால் அவருடைய மகத்தான அற்புதங்கள் எல்லாம் எங்கே? ஏனெனில் நாங்கள் அறிந்துள்ளபடி என்றான். கிதியோன் எவ்வளவு வேத பிரகாரமாக இருந்தான் என்பதை கவனிங்கள். வேறு விதமாக கூறினால் அவன் தேவன் மகத்தான கிரியைகளை செய்யும் தேவன் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவர் அற்புதங்களை செய்யும் மகத்தான தேவன் என்பதை அவர் எங்கள் பட்சத்தில் இருந்தால், அவர் எங்களோடு இருந்தால், அவர் நேற்றும் இன்றும், அல்லது தேவன் எங்கள் பட்சத்தில் இருந்தால் எங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? பாருங்கள், அவர் எங்களோடு இருந்தால், அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருந்தால், அவருடைய அற்புதங்களை நான் எங்கே காணலாம்? அவர் நமது பட்சத்தில் இருந்தார். அவர் எங்கே இருக்கிறார்? அந்த பராக்கிரமசாலி தேவனுடைய வார்த்தையை குறிப்பிட்டு அது உண்மை என்று அறிந்திருந்தார். தேவன் இயற்கைக்கு மேம்பட்டவர் என்று அவருக்கு நன்றாக தெரியும். இயற்கைக்கு மேம்பட்டவர் இருக்கும் இடத்தில் அவருக்குள் இருக்கும் இயற்கைக்கு மேம்பட்ட தன்மையின் காரணமாக இயற்கைக்கு மேம்பட்ட அற்புதங்களை செய்வார். அதிலிருந்து நீங்கள் விலகிச் செல்ல முடியாது. ஆமென். இயற்கைக்கு மேம்பட்ட சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு காரியத்தை கர்த்தர் செய்வார். மனிதனால முடியாது, மருத்துவரால முடியாது, ஆனா தேவனால எல்லாம் கூடும். அந்த தேவன் நம்மோடு இருந்தால் உங்களால செய்யக்கூடாத காரியம் எதுவும் இருக்காதுன்னு இயேசு சொன்னார். இதுதான் இந்த 2026 ஆண்டின் வாக்குத்தத்தம்.
அல்லேலூயா. தேவன் எங்களோடு இருந்தால் அல்லது தேவன் என்னோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? தீர்க்கதரிசி அருமையா சொல்றார், தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்னு சொல்றார். நமக்குள் இருந்தால் அதே அற்புதங்களை நாம செய்ய முடியும், அதே அதிசயங்களை நாம் செய்ய முடியும். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் காற்று அடிக்கும் திசையில் நீங்கள் நின்று கொண்டு காற்று உங்கள் முகத்தில் அடிப்பதை நீங்கள் எப்படி தடுக்க முடியும்? நீங்கள் நனையாமல் எப்படி தண்ணீருக்குள் செல்ல முடியும்? தண்ணீர் ஈரத்தை உண்டாக்கும் ஒன்று, அதன் ரசாயன தன்மை அப்படிப்பட்டது, அது ஈரம் உண்டாக்கும். நீங்கள் தண்ணீருக்குள் செல்லும்போது நனைந்தே தீருவீர்கள் என்பது உண்மை. அதுபோன்று நீங்கள் இயற்கைக்கு மேம்பட்ட தேவனுடைய சமூகத்தில் வரும்பொழுது இயற்கைக்கு மேம்பட்ட தேவனின் இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளங்களும் கிரியைகளும் காணப்படும். அதுதான் இந்த ஆண்டு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தமா இருக்கிறது. இன்றைக்கு இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளம் நம் சபையில காணப்படணும், உங்களுக்குள் காணப்படணும். ஆமென். ஏன்னா தேவன் நம்மோடு இருந்த அந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அல்லேலூயா. கவனிங்க. எனவே கிதியோன் தேவன் எங்களோடு இருந்தால் அவருடைய கிரியைகள் எங்கே, அவருடைய அற்புதங்கள் எங்கே என்றார். மகிமை அதுதான். பாருங்கள், தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கு அற்புதங்கள் நடக்கும். தேவன் நம் மத்தியில் இருந்தால் அங்கு அற்புதங்கள் நடக்கும். தேவன் உங்களுக்குள் இருந்தால் உங்களை கொண்டு அற்புதங்களை அவர் செய்ய முடியும், உங்களை கொண்டு அதிசயங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. கவனிங்க. இன்றைக்கு அதை நாம் ஒரு கேள்விக்குறியோடு நாம் கொண்டு செல்வோம். தேவன் என்னோடு இருக்கிறாரா? வெறும் அந்நிய பாஷை மாத்திரமா? வெறும் தீர்க்கதரிசனம் உரைப்பது மாத்திரமா? அல்லது ஆவியில நடனம் ஆடுவது மாத்திரமா? இதெல்லாம் நல்லது, நான் இல்லை என்று கூறவில்லை, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அந்த அற்புதங்கள் எங்கே? அந்த அடையாளங்கள் எங்கே? ஆமென். அது ஏன் வரல? ஏன் மூலமா பிசாசு போக மாட்டுக்கு? நான் ஜெபித்தா வியாதியஸ்தர்கள் கையில் வச்சா வியாதியும் சுகமாட்டுக்கு. உங்களை நீங்கள் இன்றைக்கு கேளுங்கள். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? தேவன் என்னோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? சரிதானா? அல்லேலூயா. நான் அப்படித்தான் கேட்டேன் ஒரு காலத்தில். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த அற்புதம் எங்க போச்சு? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக நாம் திருப்பப்பட்டு கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்றால் அப்போஸ்தலர் காலத்தில் தேவன் செய்த அந்த அற்புதங்கள் எங்கே? கேட்டு பாருங்க, தூங்காதீங்க, கேட்டு பாருங்க, உங்களை நீங்களே கேளுங்கள். இந்த அற்புதம் எங்க போச்சு ஆண்டவரே? அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த அற்புதங்கள் அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது, ஏன் எங்க காலத்தில் நடக்கல? ஏன் என் மூலமா நடக்கல? ஏன் இந்த சபையில தீர்க்கதரிசனம் வரங்கிரிய செய்யல? இதையெல்லாம் நாம் கேட்கிறது தான் இந்த புது ஆண்டின் செய்தி. ஆமென். தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்கு தேவனுடைய அடையாளமும் இருக்கும், தேவனுடைய அற்புதங்களும் அங்கு நடக்கும். கிதியோன் மிகவும் வேத பிரகாரமாக இவைகள் எங்கே என்றான். ஏன்னா தேவன் இருக்கும் இடத்துல அற்புதங்களும் அடையாளங்களும் உண்டு என்பதை அறிந்திருந்தான். உங்க வீட்டில் தேவன் இருந்தால் அங்கு அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். இந்த சபையில தேவன் இருந்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உங்களுக்குள் தேவன் இருந்தால் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். அது எங்கே ஆண்டவரே? ஏன் அது நடைபெறவில்லை? நம்மை நாமே கேள்வி கேட்கிற ஒரு நாள் தான் இந்த புதிய ஆண்டு. ஆமென். அல்லேலூயா. வேறு வார்த்தைகள் கூறினால் நான் 50 வயதான மனிதன். அற்புதங்கள் செய்த தேவனை குறித்து அவர்கள் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். நான் சபைக்கு சென்று ஆசாரியர்களை விசுவாசித்திருக்கிறேன், நான் தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறேன். எழுதப்பட்ட வார்த்தையை, எல்லா சுருள்களிலும் உள்ள வார்த்தையையும் நான் விசுவாசிக்கிறேன். தேவன் தமது ஜனங்களின் மத்தியில் வரும்போது ஏதாவது ஒன்று நடக்கும் என்று நான் சொல்களில் படித்தது உண்டு. ஆமென். இந்த கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்க மனிதன் யார் என்பதை கிதியோன் கண்டுகொள்ளவில்லை. அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கர்த்தருடைய தூதனானவரோ அந்த கர்வாலி மரத்தின் பக்கத்தில் உட்கார்ந்து, அதன் கீழே உட்கார்ந்து கொண்டு அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், தேவன் நம்மை கவனிக்கிறார். He cares you.
உங்களை அவர் கவனிக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் கவனிக்கிறார். நாம் அவரை கவனிப்பதில்லை. வழிப்போக்கரை போலவே எம்மாவூர் சீசர்களோடு சென்று கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்து. அவர்கள் வழிப்போக்கரை போல சென்று கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களோடு கூட ஒரு வழிப்போக்கரை போல போய் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் இயேசு கிறிஸ்து நம்மோடு வருகிறார், நாம் அதை கவனிக்க மாட்டோம். ஒரு இருட்டின் நேரத்தில் நாம் அந்த கடைசி பஸ்ஸையும் விட்டுட்டு தனியாக நடந்து போகிற வேளையில் வரும். யாராவது பக்கத்தில் வந்து என்னங்க இப்போதான் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் உள்ள வருவார். உங்களால் கண்டுபிடிக்க தெரியாது, ஆனால் அவர் தேவ தூதனாக இருக்கலாம். உங்களுக்கு உதவி செய்யவே வருகிறார். ஏன்னா கர்த்தருடைய தூதன் அவருக்கு கர்த்தருடைய தூதன் அவருக்கு கர்த்தருடைய தூதன் பாளையம் இறங்கி அவர்களுக்கு பயப்படுகிறவர்களுக்கு என்ன செய்கிறாரு? அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய தூதன் கர்த்தருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். ஆனால் நாம் அதை அறிய மாட்டோம். நம்ம கூட வருவார். நம்ம இது வேற தெரியலையே. 2 எம்மாவூர் சீசர்கள் போகிறாங்க, இயேசு கிறிஸ்து கூட தான் போயிட்டு இருக்கிறாரு. வீட்டில் இருந்தவர் போயிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவர்கள் கண்டுபிடிக்கல. உங்கள் வீட்டுக்கு வருவார். நீங்கள் நினைக்க ஏதோ ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க? இங்கே ஒன்றும் இல்லை, இங்கே சோறு கொஞ்சம் இருந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், இப்போ உனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு அனுப்பிவிடுவோம். வந்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்துவாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? தீர்க்கதரிசியுடைய செய்தியில் ஒரு முறை சொல்கிறார், மார்ட்டின் லூத்தர் கிங் அவர் என்ன செய்தார்னா பெரிய போர் வீரன். அந்த போர் வீரனாக இருக்கும் பொழுது தன் குதிரையின் மேலே ஏறி வர்றாராம். உண்மை சம்பவம். குதிரையின் மேலே அவர் ஏறி வரும் பொழுது பயங்கர குளிர். தான் ஒரு சால்வை அவர் போர்த்தி கொண்டு அந்த குதிரையை ஓட்டி கொண்டு வருகிறார். அங்கு ஒரு மனிதன் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தாலாம். குளிரில் நடுங்கி கொண்டிருந்த அவனை பார்த்தபோது இவர் என்ன செய்தார் என்றால் உடனடியாக குதிரையை விட்டு இறங்கினார். அவன் குளிரில் நடுங்குவதை பார்க்கும்போது அவனுக்கு வேற ஒரு போர்வை இல்லை, வேறொரு சால்வை இல்லை, அல்லேலூயா, வேற எதுவும் இல்லை. அவனிடத்தில் இருக்கிற ஒரே போர்வை, ஒரே சால்வை தான் அவனிடத்தில் இருக்கிறது. அவன் என்ன செய்தான்? தன் அறையிலிருந்து அந்த வாளை எடுத்தான். அதை 2ஆக வெட்டி 2 துண்டாக்கினான். ஒரு துண்டை எடுத்து அவனை போர்த்து விட்டு இன்னொரு துண்டை அவன் போர்த்து விட்டு அங்கே போய்விட்டான். அவன் வீட்டுக்கு சென்று பார்க்கும்போது அதே மனிதன் அங்கு அவர் வீட்டுக்குள்ளே வர்றார். அவருடைய தேவ பிரசன்னம் இருக்கிறத அவர் உணர்கிறார். உண்மை சம்பவம். அல்லேலூயா. அந்த சம்பவத்தை பார்க்கும்போது அது தேவனாகத்தான் இருக்க வேண்டும், இயேசுவாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருக்கு கண் கலங்க அவருக்கு நன்றி சொல்லுகிறார். பாருங்கள், இந்த சிறியோரில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். நாம் அந்த சிறியோரில் ஒருவனுக்கு என்ன செய்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு செய்கிறது தான். அவருக்கு செய்கிறதுங்க நம்ம புரியாமல் இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்கள் எவ்வளோ அருமையான வசனம். குளிரில் நடங்கின அந்த மனிதனுக்கு தன்னுடைய சால்வை 2ஆக வெட்டி அவர் கொடுத்தாரு. ஆனால் அவர் இயேசு கிறிஸ்து என்பதை அவர் அறியாமல் இருந்தார். ஏதோ ஒரு பிச்சைக்காரன் என்று நினைத்தார். ஆனால் அதே மனிதன் தன் வீட்டுக்குள் வருவதை பார்த்தார். ஓஹோ, இது இயேசுவாகத்தான் இருக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. கவனிய ஆகையால் கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்திருக்க மனிதன் யார் என்பதை கிதியோன் கண்டுகொள்ளவில்லை. ஆமென். அவர் மனிதன் என்று மாத்திரமே அவன் அறிந்திருந்தான். அவன் தேவன் எங்களோடு இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே, அதை நாங்கள் காண வேண்டும் என்றார். அது எவ்வளவு வேதபூர்வமானது, இயற்கைக்கு மேம்பட்டது உள்ள இடத்தில் தேவனும் அவருடைய அடையாளமும் இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் எழுந்து வெளியே போயிட்டு இருக்கீங்க. வெளியே போனாங்க, அத்தனை பேர் உள்ள வந்துருங்க. 1ஆம் தேதியே நீங்கள் தூங்குனீங்கன்னா அப்புறம் காலம்புற தூங்குவீங்க. 1ஆம் தேதி வெளிப்பிருக்கணும். யாரும் சர்ச்சை விட்டு வெளியே போகக்கூடாது. உள்ளே இருந்து வார்த்தை கேளுங்க. ஆமென். 10 நாட்கள் நான் பிரயாணம் செய்து 3000 கிலோமீட்டர் பூலியத்துக்கு போயிட்டு நான் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனமாக இருங்க. ஆகையால் தேவனும் அவருடைய அடையாளமும் இருக்கும். இயற்கைக்கு மேம்பட்டது உள்ள இடத்துல தேவன் எங்கே இருக்கிறாரோ அவருடன் தேவனுடைய அடையாளமும் இருக்கும். அது நமக்கு தெரியும். அவர் தமது ஜனங்களுக்குள் இருந்தால் அவர்கள் அவருடைய அடையாளத்தை செய்வார்கள். அது முற்றிலும் உண்மை. தேவன் இப்பொழுது நம்மோடு இருந்தால், இந்த சபையோடு இருந்தால், அங்கே அற்புதம் நடக்கும், அங்கே அதிசயம் நடக்கும்.
உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, ஆமென். ஜீசஸ். கவனிங்க. ஆம், தேவன் எங்கே என்னும் கேள்வியைத்தான் கிதியோன் கேட்டுக்கொண்டிருந்தான். தேவன் ஒருவர் இருப்பானால், தேவன் எங்களோடு இருப்பாரானால் அவருடைய அடையாளத்தை நான் காணட்டும், அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்று நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், இந்த பெரிய பணி எனக்கு முன்னால் வைக்கப்பட்டிருந்தால் என்றார். அங்கு நின்று கொண்டிருந்தவர் ஒரு கால் வயோதிபரை போல் காணப்பட்டிருப்பார். அவர் கையில் ஒரு கோல் இருந்ததாக வேதம் கூறுகிறது. பாருங்கள், அந்த கருவாலி மரத்தின் கீழே இருக்கும்போது அவருடைய என்ன இருந்தது? கையிலா ஒரு கோல் இருந்தது. நீங்கள் வீட்டுக்கு சென்ற பிறகு அதை நாளை எப்பொழுதாவது 6ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம். அவருடைய கையில் ஒரு கோல் இருந்தது. காண்பதற்கு அவர் வயோதிபரை போல் இருந்தார். அவர் மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் கிதியோனை பராக்கிரமசாலியே என்று அழைத்தார். ஆமென். யாருனே தெரியாம இருந்தார். யாருனே கிதியோனுக்கு தெரியல. ஆமென். ஆனால் அந்த கர்வாலி மரத்தின் கீழ் இருந்தவர் சொல்றார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். கிருபை பெற்றவளே, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி நம்மோடு இருப்பதாக அதை வெளிப்படுத்தி தரும்போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிப்பட்ட சத்தியத்தை, வார்த்தையை நம்ம கேட்கும் போது, ஆமென், அவர் கிதியோனை பராக்கிரமசாலி என்று அழைத்தார். தேவன் அதை செய்ய போகிறார் என்று அவர் கூறினார். அவர் கர்த்தருனோடு இருக்கிறார் என்றார். பாருங்க, இதுதான் காரியம். மரியாளே, கர்த்தருனோடு இருக்கிறார். கிதியோனே, கர்த்தருனோடு இருக்கிறார். மோசேயே, கர்த்தருனோடு இருக்கிறார். தாவீதே, கர்த்தருனோடு இருக்கிறார். சிம்சோனே, கர்த்தருனோடு இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏதோ சர்ச்சுக்கு பாரம்பரியமா வருவதில்லை. இன்றைக்கு உங்களோடு அவர் இருக்கிறார். அவன் அப்படியானால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இங்கிருந்தால் தேவனுடைய இயற்கைக்கு மேம்பட்ட தேவன் இங்கு இயற்கைக்கு மேம்பட்ட கிரியைகள் எங்கே என்று கேட்டான். ஓ அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றிரவு சபைகளை குறித்து அதை எளிதாக கூறலாம். ஒரு காலத்தில் ஜீவித்த தேவன் எங்கே? அப்போஸ்தலர் காலத்தில் ஜீவித்த தேவன் எங்கே? ஆமென். அல்லேலூயா. அவர் மரித்து விட்டாரா? அவர் போய்விட்டாரா? அவர் தொடர்கிறாரா? அவர் எங்கேயாவது பயணம் சென்றிருக்கிறாயா? இல்லை ஐயா, அவர் நேற்று என்று மாறாத தேவனாக இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவறிந்த சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். He is living God. அவர் மரித்த தேவன் அல்ல, இயேசு மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அவர் நேற்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நாம் தேவனை சேர்ந்தவர்கள் என்றால் தேவன் எங்கே இருக்கிறார் என்று காண்போம். தேவனுடைய அடையாளங்களை நாம் காண்போம். இந்த கூடாரம் தேவனுக்காக நிற்குமானால் தேவன் நமது மத்தியில் அசைவாடுவதை நாம் காண்போம். பிரணாம் சொல்றார், இந்த கூடாரம், இந்த பிரணாம் கூடாரம் தேவனுக்காக நிற்குமானால் தேவனுடைய அசைவை நாம் காண்போம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சபை தேவனுக்காக நிற்குமானால் தேவனுடைய அசைவை நாம் ஒவ்வொருவரும் காண்போம். ஹல்லேலூயா. பாருங்கள், ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் பிறப்பதை நாம் காண்போம். ஜனங்களுடைய வாழ்க்கை நேராவதை நாம் காண்போம். வியாதிஸ்தர், குருடர், செவிடர் மத்தியில் அவருடைய பலத்த கிரிகள் நடப்பதை நாம் காண்போம். அதுதான் நடக்க போகுது. எவ்ரி செகண்ட் சாட்டர்டே ஹீலிங் நடக்கக்கூடிய ஒரு நாள். அல்லேலூயா. ஆமென். கவனிங்க, ऊपर देखो भाई, नीचे मत देखना. नीचे मत देखना, ऊपर देखना का. கீழே பார்க்க கூடாது, மேலே பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. நாம் வியாதியஸ்தர், குருடர், செவிடர் மத்தியில் அவருடைய பலத்த கிரிகள் நடப்பதை நாம் காண்போம். அந்த சபை தேவனுக்காக நிற்குமானால், வார்த்தைக்காக நிற்குமானால், சத்தியத்துக்காக நிற்குமானால் தேவன் அதில் அவர் செயல்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். தேவன் நமது மத்தியில் இருப்பாரானால், தேவன் எங்களோடு இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்னும் கேள்வி அவன் கேட்டான். தேவன் தமது ஜனங்களுடனும் தமது ஜனங்களுக்குள்ளும் இருந்தால் அவன், அந்த மனிதன் தேவன் செய்த கிரியைகளை தானும் செய்வான். ஏனெனில் அது இனிமேல் அந்த மனிதன் அல்ல, அந்த மனிதனுக்குள் இருக்கும் தேவன்.
நீங்கள் மனிதர்கள் அல்ல, உங்களுக்கும் தேவன். நீங்கள் சகோதரிகள் அல்ல, உங்களுக்குள் இருக்கும் தேவன். முதலாவது அதை உணர்ந்து கொள்ளுங்க. நமக்குள் எனக்குள் தேவன் இருக்கிறாரா? இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? ஆமென். கேள்வி வரணும், எந்த அற்புதம் என்ன ஏன் நடக்கல? தேவன் எனக்குள் இருக்கிறார் அல்லவா? ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அந்த மனிதன் பாவம் செய்வானானால் தேவன் அவனுக்குள் இல்லை. அவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் தேவன் அவனுக்குள் இல்லை. தேவன் பாவத்துடன் ஈடுபடுவதில்லை என்று நமக்கு தெரியும். அதற்கு ஆதாரமாக இன்னும் சிறிது நேரத்தில் ஒரு வேதவசனம் உங்களுக்கு தருகிறேன். இயேசு உலகில் இருந்தபோது அவரிடம் அதே கேள்வி கேட்கப்பட்டது. அவர்கள், நீ மனிதனா இருக்க உன்னை தேவனுக்கு சமமாக்கி கொள்கிறாயே என்றனர். ஆமென். அவர் திமிர்வாதக்காரனை சொஸ்தப்படுத்தின போது உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஆமென். அவர்கள், ஒரு நிமிடம் பொறு, நீ மனிதனாய் இருக்க பாவங்களை மன்னிக்க உனக்கு அதிகாரம் ஏது என்று கேட்டார்கள். அவர் பூமியில் பாவங்களை மன்னிக்கவும் சுகப்படுத்தவும் மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய கடவர்கள் என்று சொன்னார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதோ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எது எழுது என்று கேட்டார். அதன் பிறகு அவர் அந்த மனிதனுக்கு கட்டளையிட்டார். அவன் எழுந்தான், நடந்தான். ஆமென். அந்த திமிர்வாதக்காரனை ஓட்டை பிரித்து கொண்டு உள்ள இறக்குனாங்க. ஏன்னா திரளான ஜனங்களுக்கு நெருக்கிக்கிட்டு இருந்தாங்க. அதனால அந்த கொஞ்சம் ஓட மட்டும் பிரிச்சுட்டு அதன் வழியே என்ன செய்தாங்க, திமிர்வாதக்காரனை இறக்குனாங்க. இயேசு பார்த்தார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். சொல்றதுக்கு ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, அவருடைய விசுவாசத்தை அவர் பார்க்கிறார். இவ்வளவு திரளான கூட்டம் இருக்கு, ஆனா எவ்வளவு விசுவாசம் இருந்தா ஓட்ட பிடிச்சிட்டு உள்ள கீழே இறக்குவாங்க. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் நீ உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. நீ என்ன செய்வோம், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போ. எங்கு பார்த்தாலும் முறுமுறுக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள். செய்தி சத்தியம் வரும்போது முறுமுறுக்கிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அதை பற்றி இயேசு கவலைப்படவே இல்லை. நாமும் அதை பற்றி கவலை வேண்டாம். முறுமுறுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். ஆனால் ஒரு கூட்டம் விசுவாசிகளுக்கு மத்தியில் தேவன் கிரியை செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவன் எழுந்து நடந்தான். பரிசேயர் அவரை கேள்வி கேட்டனர். இயேசு, என்னை விசுவாசிக்காவிட்டாலும் நான் செய்ய அடையாளங்களையாவது விசுவாசிங்கள் என்றார். பாருங்கள், மோசையை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்புவார் என்றும் அவர் மேசியாய் இருப்பார் என்றும் அவர்களுக்கு கூறப்பட்டது இல்லையா? மோசே சொல்லுகிறார், உங்கள் சகோதரருக்குள்ளே என்னை போன்ற ஒரு தீர்க்கதரிசியை தேவன் எழும்ப பண்ணுவார். அவரது சொல் கேளாவது எவனோ அவன் ஜனத்தில் இராதபடி என்ன செய்வான், நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொன்னார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அவர், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாவிட்டால் என்னை விசுவாசிக்காதீர்கள். ஆமென். இயேசு சொன்னார், என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாவிட்டால் நீங்க என்ன செய்ய, என்னை விசுவாசிக்காதீர்கள். நான் தவறாக இருக்கிறேன். என் பிதாவின் கிரியைகளை நான் செய்தால் என்னை விசுவாசிக்காவிட்டாலும் என் கிரியைகளையாவது விசுவாசிங்க. கிரிகள் என்ன செய்கின்றன? நான் யார் என்பதை அறிவிக்கின்றன. நம் மூலமாக தேவன் கிரியை செய்யும் போது நாம் கிறிஸ்தவன் என்று அவர்கள் அறிகிறார்கள். ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே நடக்கலன்னு சொன்னா இந்த உலகத்தாரில் ஒரு நபர் தானே நாமும். நீங்க கிறிஸ்தவர்களா இருந்தா உங்க மூலமா எதுவுமே நடக்கல. அப்படியானால் இந்த அஞ்ஞானிகளுக்கும் நமக்கும் என்ன வேற்றுமை, என்ன வித்தியாசம்? ஆமென். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் 4:30 மணிக்கு, அதிகாலை 4:30 மணிக்கு தான் நான் வந்து படுப்பேன். உங்களுக்கு இந்த 2:30 மணிக்கே தூக்கம் வருதா? கேட்டு பாருங்க. 4:30 மணி ஆகும் நான் படுக்கிறதுக்கு. நைட்டெல்லாம் போயிட்டு வந்து 4:30 மணி ஆயிரம் கூட்டம் முடிச்சுட்டு வரேன். சில நாள் 1 மணி ஆகும். ஒரு நாள் டயர்டாக வந்துட்டேன். வந்த உடனே எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் கொஞ்சம் படுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 10:30 11 மணிக்கு நான் படுத்துட்டேன். 11 மணிக்கு படுத்தேன், சாப்பிடல. அப்போ பாஸ்டர், நாங்கள் சாப்பாடு கொண்டு வருவோம், கொஞ்சம் நீங்கள் இல்லை பரவாயில்ல நான் தூங்க நான் பார்த்துக்கிறேன், இல்லை பிஸ்கட் சாப்பிட்டேன் போதும் வேண்டான்ட்டேன். கரெக்டாக மணி 12 மணி தாண்டிடுச்சு. அவங்க சமையல் பண்ணிவிட்டு, பாஸ்டர் கொஞ்சமாவது சாப்பிட்டு படுங்க. 12:30 மணிக்கு சாப்பிட்றேன், 4:30 மணிக்கு படுக்கேன். எனக்கு தூக்கம் வரல.
ஆமென். கண்கள் பெருசா இருக்கா? அல்லேலூயா. எனக்கு ஏன் தூக்கம் வரல? ரெஸ்டே கிடையாது 10 நாளும். எனக்கு கர்த்தருடைய ஊழியத்தில் இருந்ததுனால கர்த்தர் பலப்படுத்தி வந்தார். அந்த அபிஷேகம் இன்றைக்கு நமக்குள்ள வேணும். உங்களுக்கு தூக்கம் எப்படி? தேவனுடைய வார்த்தை கேட்கும்போது தூக்கம் எப்படி வரும்? கணநித்திரின் ஆவிதான் அங்கு கிரியை செய்கிறது. அபிஷேக நேரத்தில் நல்லா ஆடுறீங்க, நல்லா துள்ளுறீங்க, வார்த்தை கேட்கும்போது தூக்கம் எப்படிங்க வரும்? அபிஷேக நேரத்தில் ஆட்டம் பாடும் எல்லாமே நடக்குது, வார்த்தை கேட்கும்போது என்ன வருது? அது என்ன ஆவியப்போ? அது அல்லேலூயா. கவனிங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்பொழுதும் பரிசுத்தாவின் அபிஷேகமாக தான் இருக்கிறது. அது மாறுவதில்லை. ஆமென். பாருங்கள், நான் யார் என்பதை என்னுடைய கிரியைகள் அறிகிறது. இயேசு சொன்னார், நான் பிதாவின் கிரியைகளை செய்யாவிட்டால் நீங்கள் என்ன விசுவாசிக்க வேண்டாம். என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றன, அவைகளே என் சாட்சி. அவை நான் பிரஸ்பிடேரியன் சபையை சேர்ந்தவன் அல்லது பெந்தகோஸ்தே சபையை சேர்ந்தவன் என்று காண்பிக்கும் சான்றிதழ்களோ அல்லது ஐக்கிய சீட்டோ அல்ல. நான் செய்யும் கிரியைகளை, தேவனுடைய கிரியைகள், தேவனுடைய அடையாளங்கள், மேசியாவின் அடையாளங்கள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களோ அவைகளே என்று இயேசு கூறினார். ஆமென். பாருங்கள், யோவான் 14:12 நீங்கள் வேத வாக்கியத்தை குறித்துக் கொள்ள விரும்பினால் அது யோவான் 14:12. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். ஆமென். இயேசு செய்த கிரியைகளை நீங்க செய்வீங்க. நாம் ஒவ்வொருவரும் செய்ய முடியும். அந்த ஸ்தானத்துக்கு வரும் வரைக்கும் நாம் இன்னும் முழுமையான கிறிஸ்தவன் அல்ல. இயேசு சொல்லி இருக்கிறாரே, என்ன விசுவாசிக்க, நம்ம பரிபூர்ணமா விசுவாசித்தா நான் செய்கிற கிரியைகளை நீங்க செய்ய முடியும். நான் மலேசியா நாட்டில் சொன்னேன், 2 கால்களும் செயலிழந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த ஆவியை கடிந்து ஜெபித்த பொழுது அவர்கள் எழுந்து நடக்கிறார்கள், இன்றைக்கு நடக்கிறார்கள் சொன்னா ஜனங்கள் எல்லா விசுவாசிக்கும் கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. புற்றுநோய்க்காக ஒரு சகோதரிக்காக ஜெபித்த, எதுக்காக நான் சொல்றேன்னா, இன்றைக்கு மனவாட்டி சிருஷ்டிக்கும் வல்லமையை பெறணும். சிருஷ்டிக்கும் வல்லமை பெறும் வரைக்கும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு தீர்க்கதரிசி சொல்றார். ஆமென். அபிஷேகத்தில் ஆடுவதல்ல, உருளுவதல்ல, பிரியமானவர்களே, கூச்சலிடுவதல்ல, அதெல்லாம் நல்லது. ஆனால் தேவன் உங்களை கொண்டு என்ன செய்தார்? என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை. நான் இந்த 2 சாட்சியை சொன்னதும் ஜனங்கள் அத்தனை பேர் ஒரு 75-100 விசுவாசி இருப்பாங்க. அவ்வளவு உட்கார்ந்து கைத்தட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. நான் பேசும் பொழுது வெளிநாட்டில் இருந்து, வேறு ஏதோ ஒரு நாடு, ஆப்பிரிக்காவில் ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். இன்னும் ஒரு சிலருக்கு தமிழ் தெரியாது. உடனே எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளர் கொடுத்தாங்க, ஆங்கிலத்தில் பேசுவதற்கு ஒரு சகோதரன். ஏன்னா ஜனங்களுக்கு செய்தி எப்படியாவது போகணும் அப்படின்ட்டு அந்த பாஸ்டர் ரொம்ப முயற்சி பண்ணி அந்த இடத்த எனக்கு ஸ்தானத்தை கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான காரியம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க, ஒரு நாள் உங்களெல்லாம் ஊழியத்துக்கு கூட்டு போகணும். 4 மணிக்கும் 4:30 மணிக்கும் படுக்க வைக்கணும், இல்லைன்னா 4 மணிக்கு எழுப்பி விடணும். என் கூட ஊழியத்துக்கு வாங்க. ஆமென். கவனிங்க, இயேசு என்ன விசுவாசிக்கிற நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் என்றார். ஆமென். அது என்ன சகோதரரே? தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? தேவன் நமக்குள் இருந்தால் நமக்கு என்ன நேர்ந்தது? எங்கோ ஏதோ தவறு உள்ளது. ஏன் இந்த காரியம் நடக்கல? எங்கோ என்ன இருக்குது? தவறு இருக்கிறது. ஆமென். இயேசு, நான் சொல்வதை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் என்னை குறித்து எவை சாட்சி கொடுக்கின்றன என்பதை கவனித்து பாருங்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்கள் அந்த அற்புதங்கள், அடையாளங்களே. ஆமென். உங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசே போல ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழும்புவார். அந்த தீர்க்கதரிசியின் சொல் கேளாதவனவனோ அவன் ஜலத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றார். மேசியாவை ஒரு அடையாளம் தொடர வேண்டும். மேசியாவின் அடையாளத்தை நான் செய்யாமல் போனால் என்னை விசுவாசிக்க வேண்டாம். ஆனால் மேசியாவின் அடையாளம் என்னை குறித்து சாட்சி கொடுத்தால் அந்த அடையாளத்தை விசுவாசிங்கள். ஏனெனில் நான் தவறு என்று நீங்கள் கருதினால் அடையாளம் உண்மையாக இருக்க வேண்டும். ஏனெனில் அது வேதபூர்வமானது என்றார். அல்லேலூயா.
அங்குதான் கிதியோன் அடைய முயன்றான். அங்குதான் கிதியோன் நின்று கொண்டிருந்தான். ஓ, எங்களோடு தேவன் இருப்பாரானால் அவர் தேவன் என்னும் அடையாளத்தை நாங்கள் காண விரும்புகிறோம். நம்முடைய சபையில் தேவன் இருப்பாரானால் அவர் இங்கே இருப்பதை நாம் காண விரும்புகிறோம். அந்த அடையாளம் எங்கே? அந்த அற்புதங்கள் எங்கே? ஓ, அதெல்லாம் நடைபெறும் பொழுது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உறுதிப்படுத்த முடியும். அல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை என்ன செய்ய முடியும்? உறுதிப்படுத்த முடியும். அவர் அதே தேவன் என்றால் அதே அடையாளங்களை செய்வார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அல்லேலூயா. தேவன் என்ன செய்தார்? கிதியோன், சற்று பொறும், நான் சென்று என் காணிக்கை கொண்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை கொன்று சமைத்து அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இவைகளை அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். கர்த்தருடைய தூதன், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். எல்லோவற்றையும் சோதித்து பாருங்கள், வார்த்தை கொண்டு சோதித்து பாருங்கள். தூதன், நான் காத்திருப்பேன் என்றார். ஒரு கால் 2 அல்லது 3 மணி நேரம். கவனிங்க, நீ போய் திரும்ப வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்? இங்கே காத்திருக்கிறேன். ஒரு கால் 2 அல்லது 3 மணி நேரம் அவர் அங்கேயே காத்து கொண்டு இருந்தார். சரிதானா? நாம காத்திருப்போமா? காத்திருப்போமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறீர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை எடுத்து எழுவார். காத்திருக்கணும் தேவ சமூகத்தில். ஒரு 2 மணி நேரம் ஆராதனையில் கூட உங்களால் தூங்காமல் இருக்க முடியல. எங்க நீங்க காத்திருப்போம்? தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். இஸ்ரவேல் அந்த அப்போஸ்தலர்களும் அந்த சகோதரிமார்களும் எத்தனை பேர் காத்திருந்தார்கள்? 10 நாட்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்தாவினுடைய வல்லமை பெறுவதற்காக 10 நாட்கள் மேல் வீட்டர்களில் காத்திருந்தார்கள். 10வது நாள் பரிசுத்த ஆவியானவர் இடி முழக்கத்தோடு இறங்கி வந்தார். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஒரு அபிஷேகத்தோடு காத்திருக்கணும், ஒரு வல்லமையோடு காத்திருக்கணும், ஒரு பிரசன்னத்தோடு காத்திருக்கணும். தூக்கம் அங்க வரவே வராது. ஆமென். கன நித்திரையின் ஆவி இங்கு வரவே வராது. அல்லேலூயா. கிதியோன் ஆணத்துடனும் அப்பங்களுடனும் இறைச்சியுடனும் அங்கு வந்தார். பாருங்க, கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரம் கர்த்தர் காத்திருக்காராம். ஆண்டவரே, நீர் இங்கே இரும், நான் போய் என்ன செய்றேன்? இறைச்சி அப்பம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வரேன். பாருங்க, தீர்க்க சொல்றாரு. 3 மணி நேரம் அவர் அங்கே இருக்கிறார். ஒரு மனிதனுக்காக அவர் காத்திருக்கிறார். 10 மணிக்கு ஆராதனா 9 மணிக்கு வந்து காத்திருக்கிறார். நாம ஆண்டவரே அங்கே இரும், நான் இப்பதான் பஸ்ல ஏறி இருக்கேன், இப்ப சீக்கிரம் வந்துருவேன். ஆமென். அவர் முன்கூட்டியே எப்பொழுது வந்து விடுவார். ஆராதனா அவர் முன்னால் வந்துடுவார். அவர் காத்திருக்காரு. பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவன் போய் கொளுத்த கண்டு அடித்து இறைச்சியாக்கி அப்பமெல்லாம் ரெடி பண்ணி அப்புறம் அங்கே வர்றான். கிதியோன் ஆணத்துடன் அப்பங்களுடன் இறைச்சியுடன் அங்கு வந்தான். அப்பொழுது தூதன், இதன் மூலம் நீ எறிந்து கொள்வாய், இது உனக்கு நிரூபித்து காண்பிக்கும் என்றார். அவன் ஆணத்தை பானபலியாக தரையில் ஊற்றினான். அவன் அப்பங்களையெல்லாம் அப்பங்களையும் இறைச்சியையும் அவன் போர் அடித்துக் கொண்டிருந்த கற்பாறையின் மேல் வைத்தான். அப்பொழுது வயோதிபனை போல் காணப்பட்ட அந்த மனிதன் தன் கையில் இருந்த கோலினால் அவைகளை தொட்டார். அவர் தொட்டபோது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி செலுத்தப்பட்ட பலியை பட்சித்தது. அன்றைக்கு எலியா அதைத்தான் செய்தான். எல்லா மந்திரவாதிகளும் அவருடைய தெய்வத்தை அழைக்கும்படியாக தங்களை கீறி கொண்டார்கள், காயப்படுத்தி கொண்டார்கள். ஆனால் எலியாவோ பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கு கட்டைகளை அடுக்கி வைத்து அங்கே தண்ணீர்னால் நிரப்பி கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தாவே, இந்த ஜனங்கள் நீர் தேவன் என்றும் இந்த பலியை பட்சிக்கும் பொழுது நீர்தான் அவர் என்பதையும் நிரூபிக்கும்படியாக என்னை கேட்டருளும் என்று ஜெபித்தான். ஓ, தேவனிடத்திலிருந்து அக்கினி இறங்கி ஒரு பாடுள்ள மனுஷன். பைபிள் சொல்லுது, எலியா யாருங்க? ஒரு பாடுள்ள மனுஷங்க. அல்லேலூயா. எலியா பாடுள்ள ஒரு மனுஷனா இருந்தான். அவன் கருத்தாய் ஜெபித்தான். 3 வருடமும் 6 மாதமும் மழையே பெய்யல. தெரியுமா? உங்களால மழை பெய்யாம தடுக்க முடியும் தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணா மழை பெய்யும் தெரியுமா? ஏங்க, நீங்க ஜெபம் பண்ணாதனால தானே கர்த்தர் என்ன மலேசியாவில் வல்லமையை பயன்படுத்தினாரு. அப்படின்னா ஏன் அந்த விசுவாசம் வரல?
நீங்கள் ஜெபித்தீர்களானால் தேவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அந்த அடையாளங்கள் வேணும். பரிசுத்த ஆவியானவர் தேவன் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருந்தால் இந்த அடையாளங்கள் எங்கே? ஆமென். கேளுங்க, கேள்வி கேளுங்க. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் எங்கே ஆண்டவரே? நீர் எனக்குள் இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே ஆண்டவரே? ஓ, விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதாவது யாதென்று கொடுத்தாலும் சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அதுதான் நடந்தது. ஆமென். பாருங்க, கற்பாறையிலிருந்து எழும்பி எழுதப்பட்ட செலுத்தப்பட்ட பலியை பட்சித்தது. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அது என்ன? அவர் யார் என்பதை நிரூபிக்க அவர் வேதாகமத்தை கொண்டு சென்றார். அவர் கர்மேல் பர்வதத்தில் எலியாவுடன் இருந்த அதே தேவன், அவரை குறித்து இன்று காலை நான் பேசினேன். பாருங்க, அதை வாசிக்கிறதுக்கு முன்னால நான் உங்களை எலியாவை பற்றி பேசுகிறேன். பிரணாமுக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியே எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவி ஒரே ஆவி தான். நான் அதை வாசிக்கலை, அதுக்கு மேலே எலியாவுக்கு நான் போயிட்டேன். பார்த்தீங்களா? அப்போ எங்கேருந்து எங்கே போகணும்? ஆவியானவர் கரெக்டாக கொண்டு போகிறார். இதே போல் நீங்கள் செய்தியை கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன வந்திருக்கப்போ? எலியா சிந்தனை வந்திருக்கும். ஆமென். அவரை குறித்து இந்த காலை நான் பேசினேன். உங்கள் ஆத்மாவை நீங்கள் நியாயசனமாகிய அவருடைய வெண்கல பலிபீடத்தின் மேல் கிடத்தும் போது என்ன நடக்கிறது? அவர் அதே தேவன், அவர் பலியை ஏற்றுக்கொள்வார். நீங்கள் உத்தமமாக அவருடைய பலிபீடத்தின் மேல் வைத்தீர்கள், அவர் அந்த பலியை பட்சித்து போடுவார். உலகம் உங்களை விட்டு அப்பொழுது போய்விட்டிருக்கும், அக்கினி விழுந்து பலியை பட்சிக்கும். ஆமென். அல்லேலூயா. நீ தேவனாய் இருந்தால், நீர் இந்த வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள தேவன், நீர் அற்புதங்களை செய்ததாக எங்கள் பிதாக்கள் கூறியிருக்கின்றனர். நீர் அற்புதம் செய்வதை நான் காணட்டும். தேவன் என்னை சந்தித்தார் என்று நான் அறிந்து கொள்ள ஏதாவது ஒரு அற்புதத்தை நான் காணட்டும் என்றார். ஆமென். பாருங்கள், இதை நான் கூற விரும்புகிறேன். தேவன் இன்னமும் தேவனாய் இருப்பாரானால், தேவன் முன் நாட்களில் இருந்த அதே தேவனாய் இருப்பாரானால், நீங்கள் சென்று போதகருடன் கைகுலுக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் சென்று உங்கள் பெயரை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவையெல்லாம் சரிதான், பரவாயில்லை, அதற்கு விரோதமாக ஒன்றுமில்லை. நீங்கள் உங்கள் பெயரை புத்தகத்தில் பதிவு செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட சபையின் அங்கத்தினராக இருக்கிறீர்கள். அவர்களும் ஒரு சான்றிதழ் உங்களுக்கு அளிக்கின்றனர். அதை நீங்கள் பத்திரமாக வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அங்கு ஏதாகிலும் தவறு நேரிடும் பட்சத்தில் உங்களுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. உடனே நீங்கள் வேறொரு சபைக்கு சென்று விடுவீர்கள். பார்த்தீங்களா? நம்ம சபையில் தான் அப்படின்னா அங்கேயும் அப்படித்தான் இருக்கா? ஆமென். அவங்களுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. நான் இனிமே அந்த சபைக்கு வரமாட்டேன், நான் இனிமே அங்கே தான் போவேன், இங்கே தான் போவேன், இல்லை வீட்டிலே இருப்பேன். என்னை யார் கேள்வி கேட்க முடியும்? தீர்க்கதரிசி சபையிலையும் நம்ம சபையில் தான் இது நடக்குன்னு பார்த்தா அங்கேயே இருந்தே கதை தான்ப்பா. அல்லேலூயா. ஆமென். ஏதாகிலும் தவறு நேரிடும் பட்சத்தில் உங்களுக்கு பயங்கர கோபம் வந்து விடுகிறது. உடனே நீங்கள் வேறொரு சபைக்கு சென்று விடுகிறீர்கள். அங்கேயும் தவறு நடந்தால் உடனே அந்த சபையை விட்டு மற்றொரு சபைக்கு சென்று விடுகிறீர்கள். பார்த்தீங்களா? ஆமென். அல்லேலூயா. அங்கேயும் தவறு நேர்ந்தால் உடனே அந்த சபையை விட்டு மற்றொரு சபைக்கு சென்று விடுகிறீர்கள். பாருங்கள், ஏப்பா 3 நாள் மாறிச்சேரும். நீங்கள் முதலில் புரிந்த செயலே சரியில்லை. தேவன் இன்னமும் தேவனாயிருப்பார். ஆனால் உங்கள் பலம் பாவமுள்ள ஆத்மாவை அவருடைய பலிபீடத்தின் மேல் கிடத்துங்கள். அவர் அதை தமது வார்த்தையினாலும் வல்லமையினாலும் தொடுவார். எலியா அந்த பலிபீடத்தில் எல்லாவற்றையும் பலிபொருளை வச்சான். தேவன் அக்கினியினாலும் தொட்டார். ஏசாயாவினுடைய நாவை கர்த்தர் அக்கினியினாலே தொட்டார். ஓ, நம்முடைய நாவையும் அவர் தொடுவார். காரணம், நம்மை பலிபீடத்தின் மேல் கிடத்துங்கள். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பலிபீடத்தின் மேல் கிடத்துங்கள். தேவனுடைய அக்கினி நம்மை பட்சிக்கட்டும். ஆமென். அப்பொழுது உலகம் உங்களை விட்டு போய்விடும். நீங்கள் புது சிருஷ்டியாகி விடுவீர்கள். அவர் இன்னமும் தேவராய் இருப்பாரானால், அவர் பழைய ஏற்பாட்டின் தேவனாய் இருந்தார். அவர் புதிய ஏற்பாட்டின் தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் அவர் அதே தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்பொழுது இயற்கைக்கு மேம்பட்டவரால் இயற்கைக்கு மேம்பட்ட கிரியை நடந்தது என்பதை உங்கள் இருதயத்தில் ஆழத்தில் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஒரு காலத்தில் குடித்து புகைப்பிடித்து பொய் சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். பெண்களாகிய நீங்கள்
உலகத்தை அதிகமாக நேசித்து அழகுபடுத்தும் பொருட்களை உபயோகித்து உங்கள் தலைமயிரை கத்தரித்து மற்றும் பல செயல்களை புரிந்தீர்கள். உங்களுக்கு ஏதோ சம்பவித்தது என்று நீங்கள் உணர்கிறீர்கள். அப்பொழுது பாதாளத்தில் உள்ள பிசாசுகள் அனைத்தும் நீங்கள் விட்டோ இந்த பழைய செயல்களை உங்களை மறுபடியும் செய்ய வைக்க முடியாது. ஏதோ ஒன்று சம்பவித்தது. அற்புதங்களை செய்யும் தேவன் உங்களில் அற்புதம் நிகழ்த்தினார். ஆமென். நாம் இதோடு முடிக்க போகிறோம். எவ்வளோ இருக்கு? முடிஞ்சுதா? இன்னும் 10 பக்கமா பேசலாமா? ஆமென். தூங்குறவங்க மட்டும் பதில் சொல்லுங்க. பேசலாமா? அல்லேலூயா. பாருங்கள், தேவன் உங்களில் அற்புதத்தை நிகழ்த்தினார். அவர் என்ன செய்தார்? உங்கள் பொல்லாத இருதயத்தை மாற்றினார், உங்கள் விருப்பங்களை மாற்றினார், உங்கள் சுபாவத்தை மாற்றினார். இயற்கைக்கு மேம்பட்ட தேவனால் உரைக்கப்பட்ட இயற்கைக்கு மேம்பட்ட வார்த்தை காலம் வரையுள்ள ஒரு சிருஷ்டியை நித்தியத்துக்குரிய சிருஷ்டியாக மாற்றினது. ஆமென். ஆமென். அவர் உங்களில் இருந்த உலகத்தை எடுத்து போட்டு மகிமையின் நம்பிக்கையாக கிறிஸ்துவை உங்களுக்குள் வைத்தார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த பரம ரகசியம் என்று வேதம் சொல்லும். நீங்கள் அவருடைய ஆவியினால் நிறைந்து அவரை சந்திக்க ஆயத்தமாகிறீர்கள். தேவன் தேவனாய் இருப்பாரானால் அவருடைய அதிசயங்கள் எங்கே? தேவன் எங்களோடு இருந்தால் அவருடைய அற்புதங்கள் எங்கே? தேவன் மெதடிஸ்ட் சபையில் இருந்தால் பின்ன ஏன் அங்குள்ள பெண்கள் தலைமயிரை கத்தரித்துக் கொள்கின்றனர்? ஆமென். தேவன் பாப்டிஸ்ட் சபையில் இருந்தால் பின்ன ஏன் அந்த சபையின் போதகர்கள் பலர் புகைப்பிடிக்கின்றனர்? ஆமென். கேள்வி பயங்கரமா இருக்கு இல்லையா? ஹல்லேலூயா. அவர்கள் ஏன் வியாதியஸ்தரை சுகப்படுத்துதல், மரித்தோரை உயிரோடு எழுப்புதல், அந்நிய பாஷை பேசுதல், பாஷைக்கு அர்த்தம் உரைத்தல், தீர்க்கதரிசன வரங்கள் ஆகியவர்களுக்கு கிடைக்கப்பெறும் தேவனுடைய வல்லமையை மறுதலிக்கின்றனர். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். பழைய ஏற்பாட்டின் தேவன் புதிய ஏற்பாட்டின் தேவன் இன்றைக்கும் மாறாத தேவனாக இருந்தால் அவர்கள் ஏன் இன்னமும் அதை மறுதலிக்க வேண்டும்? புதிய ஏற்பாட்டின் தேவன் பரிசுத்த ஆவியானவர். பெந்தெகோஸ்தேனர் உரிமை கோருகிறபடி இன்னமும் அதே தேவனாக இருந்தால் அவர்கள் ஏன் தங்கள் தடுப்பு சுவர்களை உடைத்தெறிந்து ஒருவருக்கு விரோதமாய் மற்றவர் சண்டையிடுவதை நிறுத்திக் கொண்டு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக கூடாது? நிச்சயமாக அவர்களில் ஒரு சாரார் மற்றொரு சாராருடன் பேசுவதும் கூட கிடையாது. கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார், ஒரே சபையில ஒரு சாரார் இன்னொரு சாராரோட பேச மாட்டாங்க. இந்த டயசிஸ் புராட்டஸ்டன்ட் இருக்கு பாருங்க, இங்க ஒரு குரூப்பு அங்க ஒரு குரூப்பு, 2 பேரும் பேச மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. அது இருக்குது. என் மகன் வேலை பார்க்குற இடத்துல இருக்கு. ஒரே சர்ச்சுக்குள்ள என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு சாரை, இது ஒரு குரூப்பு இது ஒரு குரூப்பு, 2 சண்டை போட்டு நடப்பாங்க. ஆமென். ஒரே ஆவிக்குரிய சபையில் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், நான் இவங்ககிட்ட பேச மாட்டேன். அது என்னங்க ஆவி? இயேசு சொன்னார், உன் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தா எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? இயேசு சொன்னார், ஆண்டவரே 7 தரமான்னு சொல்ல, 7 தரம் அல்ல 70 தரம் மன்னிக்க வேண்டும் என்று சொல்ல. நாம் மன்னிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கிற சுபாவம் நமக்கு வேணும். ஒருவர் கசப்பான அந்த குரோத மனப்பான்மை நமக்கு இருக்கக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும். இயேசு அப்படித்தான் நம்மை நேசித்தார். பாருங்கள், அந்த பிரிவினைகள் சபையில் பிரிவினைகள். ஆனால் ஆவிக்குரிய தேவனுடைய சபையில் என்ன இருக்கக்கூடாது? பிரிவினைகள் இருக்கக்கூடாது. ஆகையால் பலியானது பட்சிக்கப்படவில்லை. அவர்கள் இன்னும் உணர்ச்சிகளில் நிலைத்திருக்கின்றனர். காலங்கள் தோறும் விக்கிரக வழிபாட்டினர் உணர்ச்சிகளில் சார்ந்திருக்கின்றனர். கண்களை குருடாக்கின வேதாகமத்தின் தேவன் அப்போது நேற்றும் இன்று என்று மாறாத தேவன். உலகத்தையும் அது எல்லா கருத்துக்களை வேற்றுமை நம்மை பட்சித்து போட்டு நம்மை கிறிஸ்துவுக்கு புது சிருஷ்டிகளாக்குகிறார். ஆம், இயேசு நான் யார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுத்தது உங்களுக்கு அறிவிக்கிறவைகளும் இவைகளே. விஷயம் என்னவென்றால் இவைகளை நாம் பெற்றுள்ள காரணம் என்னவெனில் நாம் இன்னும் ஸ்தாபன வேற்றுமைகள், கோட்பாடுகள், பிசாசுகள் ஆகியவை தேவனுடைய உண்மையான சத்தியத்தை நாம் காணாதபடிக்கு
நம்முடைய கண்களை குருடாக்க அனுமதித்துள்ளோம். அது உண்மை. பரிசுத்த ஆவியை பெற்றுள்ளதாக அநேகர் எண்ணம் கொண்டு வஞ்சிக்கப்பட்டுள்ளனர். நான் கூறினது போன்று எலியாவின் அங்கிகள் வெளிப்படும் தேவனுடைய புத்திரர் போன்ற வெவ்வேறு உபதேசங்கள் இந்த உலகத்தில் வருகின்றன. ஜனங்கள் குருட்டுத்தனமாக இருக்கிறார்கள். அப்படியே மேலே போவோம் சீக்கிரமா. ஆமென். ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை குறித்து எவ்வித உணர்வும் இன்றி உள்ளனர். அவர்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் என் சபை என்று மாத்திரமே. இது என் சபை, இது என் சபை, இது என் சபை, இது எங்க பாஸ்டர், இது எங்க பாஸ்டர், இது எங்க பாஸ்டர். இது பரலோகத்தை கொண்டு போகுமா? உங்களுக்கு 1000 பாஸ்டர் இருக்கலாம், 1000 சபைக்குள்ள நீங்க போகலாம். ஆனால் அல்லங்க, தேவனை நாம் சரியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அவர்கள் ஸ்தாபன சபை ஆவியை பெற்றுள்ளனர், தேவனுடைய ஆவியை பெறவில்லை என்பதை அது காண்பிக்கிறது. ஏனெனில் நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தால் அது இவை அனைத்தையும் உங்களை விட்டு அகற்றி இருக்கும், பட்சித்திருக்கும். நிச்சயமாக இந்த புதிய ஆண்டில் நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, நம்ம சரீரத்தை அந்த பலிபீடத்தின் மேல் கிடத்தும். அந்த அக்கினி வந்து அவைகளை பட்சித்து நமக்குரிய எல்லா குறைகளையும் நீக்கி. ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஆமென். ஆகையால் பிரியமானவர்களே, அந்த மேகங்கள் சூரியனை மறைத்திருந்தால் அந்த ஒளி இங்கே வராது. ஆனால் அந்த மேகம் விலக வேண்டும். அந்த மேகம் என்பது என்ன? நம்மிடத்தில் காணப்படுகிற குறைகள். நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த குறைகள் நம்மை விட்டு போகுமானால் சூரிய ஒளி பிரகாசிக்கிறது போல கிறிஸ்துவனுடைய ஒளி நம்மை மேல் பிரகாசிக்கும். ஆமென். தேவனுடைய அந்த அபிஷேகம் நம்மை முற்றிலுமாக நிரப்ப இந்த நாளிலே தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அல்லேலூயா. தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லுகிற கிதியோனை போல நாமும் கூட, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கப்பா, உடைய அடையாளங்கள் எங்கப்பா? ஆமென். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனால் அந்த கிரியைகள் இல்லை. கிரியில்லாத விசுவாசம் செத்து போனதாக இருக்கிறது என்று சொன்னது போல. ஆமென். அல்லேலூயா. ஆகையால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றி 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 ஆண்டவராக இயேசுவே. கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். கடைசியாக ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஆமென். தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? கட்டி பாடும் எல்லாரும். வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. வரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என்
வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. உணவறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியாம் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. முதுகளிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை சருக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. வாழ்க்கையில் ஆச்சரியமாக இருந்து நம்ம அதிசயங்களை காணப்படுகிற தேவன். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி. இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே.
ஆச்சரியமானவரே. ஆத்மளிலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஆமென். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் உற்சாகமாக, எல்லாரும் உற்சாகமாக. தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? தேவன் எங்களோடு இருந்தால் இந்த அற்புதங்கள் எங்கே? கிதியோனை போல நாம் ஒவ்வொருவரும் நம்மை கேட்டுக்கொள்வோம். அவர் நம்மோடு இருக்கிறாரா? எதுவரைக்கும் நம்மோடு இருக்கிறார்? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஓ, அவர் நம்மோடு நமக்குள்ளாக வாசம் செய்வாரானால் இந்த அற்புதங்கள் எங்கே, இந்த அதிசயங்கள் எங்கே என்று சொல்லி கேளுங்கள். ஆண்டவர், நாம் எங்கேயோ பின்வாங்கி இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் வார்த்தையில் சரியாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாக இந்த ஆண்டு பயன்படுத்த போகிறார். 2026ஆம் ஆண்டில் கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்த போகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் அதிக கிரியைகளை செய்வான் என்று சொன்னார். விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனமாக கர்த்தர் இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டினை முதல் ஆராதனை தேவன் கிருபையாக நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் நீர் இந்த ஆண்டு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும், ஆபத்துகளுக்கும், விபத்துகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கு நீங்களாகி ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு பாதுகாத்து வழிநடத்தும், ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல வரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், சுகமும், பலமும், ஆசீர்வாதங்களும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.